பாருங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நமக்கு 2017ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2013ல வந்து நமக்கு வந்து இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலாவுமே நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. An NMR signal for a compound is found to be 180 Hz downward from TMS peak. TMS peakங்கிறது என்னன்னா டெட்ராமெத்தில்சிலேன் அப்படின்னு சொல்லுவோம் TMSனா. அப்போ அந்த டெட்ராமெத்தில்சிலேன் peak using the spectrometer operating at 60 MHz. அப்போ operating at 60 MHzனா இதுதான் operating frequency. Calculate its chemical shift in ppm parts per millionல கேட்டிருக்காங்க. அப்போ chemical shift in ppm equal to chemical shift into 10 power 6 divided by operating frequency. அப்போ operating frequency நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 60 MHz பார்த்தோமா? அப்போ 60 MHzங்கிறது operating frequency. இது வந்து chemical shift 180 Hz அப்படிங்கிறது. அப்போ 180 into 10 power 6 ஆப்பரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 60 மெகாஹெர்ட்ஸ். அப்போ 60 into 10 power 6 போடலாம். 10 power 6 10 power 6 கேன்சல் பண்ணிட்டோம். 180/60 வந்து 3 கிடைக்கும். அப்போ 3 ppm அப்படிங்கிறது தான் வந்துடுது அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் ppm.